Dear viewers, in the video let us discuss what is inline function என்ன அப்படிங்கறத discuss பண்ணிட்டு we give uh, we write a program to solve a transcendental equation using bisection method. சரி, இந்த இன்லைன் முதல்ல ஃபங்க்ஷன் நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் படிக்க போறோம். முதல்ல இன்லைன் ஃபங்க்ஷன் என்னன்னு சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் f of x which is equal to, if I'm writing this is sin x minus x square, okay, e to the power 2x இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. So we need to find a solution for this equation. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு iterated sequence x0, x1 இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். And we are going to show that this fellow converges to some point, so I call it to be x star. This x star is going to be a root for this equation. இப்போ நான் ஒவ்வொரு திருப்பும் நான் இதை கால்குலேட் பண்ண போறேன். f of x0 என்னதுன்னு கால்குலேட் பண்ண போறேன். அப்புறம் f of x1 என்னதுன்னு கால்குலேட் பண்ண போறேன். அப்புறம் அப்படியே f of x2 இப்படி நான் கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒவ்வொரு திருப்பும் நீங்க இதை கால்குலேட் பண்ண என்ன பண்ணும், this is sin of x0, ஓகே, x, அப்புறம் இது x0ன்னு எழுதுவீங்க, ஓகே, minus x0 square, okay, star e to the exponential of 2 star x0 இப்படியே ஒவ்வொரு திருப்பும் கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதுக்கு பதிலா நீங்க ஒரு திருப்பு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் ஜஸ்ட் நீங்க இது மட்டும் கால்குலேட் பண்ண போதும். f of x0 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இதனுடைய ஆன்சர் வந்துடும். ஓகே, f of x1 அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதனுடைய தட் மீன்ஸ் வாட், sin x1 minus x1 square into e to the power 2x1 இப்படி இந்த மாதிரியான வேல்யூஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் a function. ஸோ வாட் இஸ் இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன தெரியுமா, இது வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க இதுலயே போட்டுக்கலாம். இந்த மாதிரி இது வந்து ப்ரோக்ராமுக்கு உள்ளேயே, மேட்லாப் ப்ரோக்ராமுக்கு உள்ளேயே பில்ட் இன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். ஓகே, தட் இஸ் another class of functions that is a separate ஃபைலாவே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு if I want to write, okay, இந்த ஃபங்க்ஷன் வச்சுக்கணுமே, f of x which is equal to that is sin x, okay, minus x square e to the power 2x. இந்த ஃபங்க்ஷனை முதல்ல நம்ம டிஃபைன் பண்ணணும். அப்ப டிஃபைன் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, that is இந்த f தானே, அப்போ f equal to it is inline function, okay, inline of bracket, okay. இது ஃபுல்லா நான் என்ன பண்ண போறேன், கொட்டேஷன் எழுத போறேன். ஆனா அந்த மேத்தமெட்டிக்கல் நம்ம மேட்லாப் இதே மாதிரி x ஸ்கொயர் எழுதக்கூடாது. we need to write that is it is sin of x, okay, minus x ஸ்கொயர் எப்படி எழுதுவீங்க, that is x star x, okay, இல்லைன்னா x cap 2 போடலாம், ஓகே, ஸ்டார். அடுத்து என்னது, exponential of 2 star x, இப்போ exp exponential of 2 star x, ஓகே. இத கொட்டேஷன்ல கொடுத்துருந்தோம். இதுல யாரு வேரியபிள் அப்படின்னா x வேரியபிள் தானே, அப்ப அவனையும் கொட்டேஷன்ல கொடுத்துக்கணும். ஸோ திஸ் இஸ் த வே we have defined. அப்ப f equal to inline of this equation. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இனிமே நீங்க எப்பெல்லாம் f of 1 அப்படின்னு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா x-க்கு பதிலாக 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி will get the answer. ஓகே, சரி, சப்போஸ் நான் இப்ப இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், that is f of x which is equal to, I'll write another function, okay, that is g of x அப்படிங்கிறது I give it to be, this is equal to log cos x log x square, okay, log x square minus, okay, sin x cube, okay, sin x cube. அப்ப இது எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னா, that is g equal to inline of, okay, எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, this is equal to cos of x star, okay, log of x square, அப்போ x cap 2, okay, minus sin x cube, அப்போ x cap 3, okay. கொட்டேஷன் முடிஞ்சது. இதுல யார் வேரியபிள், x வேரியபிள், இப்போ x-யும் ஒரு கொட்டேஷன் கொடுத்துக்கணும். ஓகே, சோ திஸ் இஸ் த வே we have defined this function. இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருக்கேன், fங்கிற ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணிருக்கேன். இதுக்கு பேரு தான் வந்து என்னது அப்படின்னா இன்லைன் ஃபங்க்ஷன். சரி, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, we are going to give an idea of write a program for a bisection method, ஒரு transcendental equation.
டிரான்சென்டென்டல் ஈக்குவேஷன் யாருன்னா இவன் தான். இதுதான் டிரான்சென்டென்டல் ஈக்குவேஷன் விச் இன்வால்வ் சைன், காசு, டேன், எக்ஸ்போனன்ஷியல் இதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து என்னதுன்னா டிரான்சென்டென்டல் ஈக்குவேஷன். ஓகே சரி, இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன். ஸோ ஃபைண்ட் திஸ் இஸ் த ரைட் ப்ரோக்ராம், ரைட் MATLAB program to solve ஓகே என்னது அப்படின்னா I call it to be ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கணும். This is f of x which is equal to I call it to be sin x to solve this guy. Okay, that is f of x which is equal to sin x, okay, minus x exponential of 2x. Okay, இந்த ஈக்குவேஷனுக்கு நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிங்க. ஓகே, using bisection method. முதல்ல பைசெக்ஷன் மெத்தட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ரஃபா ஒரு இது சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் வேற ஏதாவது ஃபங்க்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல இதை மட்டும் மாத்த முடியும். f of x equal to இப்போ நம்ம மேல எழுதுறதுனால ஜிக்கு கண்டுபிடிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, காசு லாக் அவ்வளவுதான், வேற சிம்பிள். ஓகே சரி, முதல்ல வாட் இஸ் பைசெக்ஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பைசெக்ஷன் மெத்தட்ங்கிறது இதுதான் உங்களுடைய சப்போஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் எ கர்வ் வித் திஸ் மேனர். ஓகே, சப்போஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் திஸ் இஸ் மை கர்வ். ஓகே, இதான் உங்களுடைய ஃபங்க்ஷன். ஓகே, இதான் உங்களோட ஃபங்க்ஷன். இந்த பாயிண்ட் வந்து யாரு, ஏ, இது ஏ, இந்த பாயிண்ட் வந்து என்னது பி. அப்போ நல்லா பாருங்க, ஏல வந்து என்னவா இருக்கு, இது நெகட்டிவாக இருக்கு. ஓகே, பில வந்து என்னவா இருக்கு, பாசிட்டிவாக இருக்கு. அப்படி இருந்தா தான் we can find a solution, ரூட்னு ஒரு ரூட் கிடைக்கும். அது that will cross your x axis. So this is the root. இதுதான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய எலிமெண்ட், இதுதான் ரூட். ஓகே, this is the point we need to calculate. சரி, ஆனா சப்போஸ் இப்போ உங்க ஃபங்க்ஷன் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே பாசிட்டிவாக இருக்கு, இந்த இடத்துல பாசிட்டிவ். இப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்ததுன்னா இதுக்கு இடையில there is no root. That means x axis அது கட் பண்ணாது. ஓகே, பட் சில நேரங்கள்ல பண்ணலாம். தட் மீன்ஸ் இப்படி கூட வரலாம்ல, இப்படி கூட வரலாம். ஓகே, அப்போ இதுக்குள்ள ரெண்டு ரூட் இருக்கும், எனக்கு ரெண்டு ரூட் இருக்கும். ஆனா என் அல்காரிதம் வந்து அது கிடையாது. என் அல்காரிதம் வந்து என்னது அப்படின்னா, இது பாசிட்டிவ், ஒன்னு பாசிட்டிவா இருக்கணும், ஒன்னு நெகட்டிவா இருக்கணும். தட் மீன்ஸ் ஐ எம் நாட் கோயிங் டு கன்சிடர் அபவுட் திஸ் டைப் ஆஃப் திஸ். ஓகே, ரெண்டு இடத்துலயுமே இது பாசிட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்களை கன்சிடர் பண்ணலை. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு கெட் இன்புட் கெட். ஸோ இதை நான் அல்காரிதமா தனியாவே எழுதிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அல்காரிதம் வந்து எப்படி அப்படின்னா, முதல்ல இந்த படத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது அப்படின்னா, ஒன்னு கெட் a comma b so that f of a யும் okay f of b யும் are of opposite signs. Sign. Okay, so we are just முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டேக் இன்புட் a b அப்படின்னு ரெண்டு எலிமெண்ட் நான் இன்புட் வாங்குறேன், such that f of a யும் f of b யும் ஆப்போசிட் சைனாக இருக்கணும். அப்படின்னா இது ஆப்போசிட் சைனாக இருந்தா தான் அதுக்கு நடுவில் என்ன பண்ண முடியும், ரூட் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் சைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐ கேன் ரைட் that is f of a ஓகே ஸ்டார் f of b. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது என்னவா இருக்கணும், நெகட்டிவா. கரெக்டா, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னா மல்டிப்ளை பண்ணா நெகட்டிவ் கிடைச்சிடும். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவா இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணும்போது நெகட்டிவ் கிடைச்சிடும். நல்லா பாருங்க, இது நெகட்டிவ்னா பாசிட்டிவ் கிடைச்சிடும். அப்ப அது எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். ரெண்டுமே ஒரே சைடு இருக்கக்கூடாது அப்படிங்கறத என்னுடைய ஃபர்ஸ்ட் அல்காரிதம். அப்படின்னா என்ன சொல்லணும், இந்த இடத்துல இஃப் இது ரெண்டு வேற வேற சைனாக இருந்ததுன்னா ப்ரொசீட் பண்ண போறேன். எல்ஸ் இல்லைன்னா என்ன சொல்லுவேன், பிரிண்ட் நோ ரூட்ஸ் பிட்வீன் யாரு, பிட்வீன் a, b. may not be root between a, b. நான் இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அல்காரிதத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அடுத்த பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிக்க போறேன். இந்த ஏயும் பியும் கூட்டிட்டு அதை ரெண்டால வகுத்துட்டேன். தட் மீன்ஸ் ஃபைண்ட் த மிட் பாயிண்ட் ஆஃப் திஸ் கை. இவை யாரு, சி.
இவன் யாரு சி. ஓகே, சரி. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் சி பார்க்க போறேன். இவன் தான் எஃப் ஆஃப் சி. எஃப் ஆஃப் சிங்கிறது யாரு, இந்த இடம். ஓகே, எஃப் ஆஃப் சி. இப்போ இவன் ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த எஃப் ஆஃப் ஏயும் நெகட்டிவ், எஃப் ஆஃப் சியும் நெகட்டிவ் அப்படின்னா இந்த ஏயை விட்டுடலாம், இந்த ஏயை விட்டுடலாம். இனிமே நான் என்ன பண்ண போதும், இந்த சியையும் பியையும் மட்டும் கால்குலேட் பண்ண போதும். அப்படின்னா என்ன பண்ண போறேன் அப்படின்னா இஃப் ஏ கமா சி ஆர் ஆஃப் சேம் சைனாக இருந்ததுன்னா ரிப்பீட் த ஸ்டெப் ஃபார் யாருக்கு, சி கமா பி. இந்த ஏயை விட்டுட்டு இனிமே இது ரெண்டையும் பார்க்க போறேன். ஓகே, இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இப்ப இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போறேன். அது இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க, மிட் பாயிண்ட். அப்ப இது சி ஒன்னு வச்சுக்கோங்க, இப்ப இது சி டூன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, சி டூ வந்து இதனுடைய வேல்யூ வந்து பாசிட்டிவ். இப்ப என்ன பண்ண போறேன், பியை விட்டுற போறேன். இப்போ சி ஒன்னுக்கும் சி டூக்கும் மட்டும் கால்குலேட் பண்ணி போறேன். அப்ப இது ரெண்டினுடைய மிட் பாயிண்ட் பார்க்க போறேன். அது இங்க, இது சி த்ரீ, இது சி த்ரீ. இப்ப சி த்ரீனுடைய வேல்யூ வந்து நெகட்டிவ். இப்போ இதை விட்டுற போறேன். இப்ப இதையும் மட்டும் கால்குலேட் பண்ண போறேன். இப்ப இதனுடைய மிட் பாயிண்ட் வந்து இவன் சி ஃபோர். ஓகே, இப்ப இவனை விட்டுற போறேன். இந்த எலமெண்ட்டையும் இதையும் மட்டும் செக், ஏன்னா இதனுடைய வேல்யூ வந்து நெகட்டிவ். அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுடைய வேல்யூ வந்து யாருக்கு கன்வர்ஜ் ஆயிரும் அப்படின்னா இந்த பாயிண்ட், தட் இஸ் திஸ் இஸ் த பாயிண்ட் we are searching for root. So this is an idea. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சரி, எப்படி இந்த ரூட்டை அப்ராக்சிமேட் பண்றது அப்படின்னா இந்த C1 C2 இந்த அதாவது CIN-க்கும் CN+1-க்கும் உள்ள தூரம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சிறுசா இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சிறுசா வச்சுக்க. ஸோ திஸ் இஸ் த ஐடியா. ஓகே, சரி. நவ் லெட் அஸ் கெட் இன்டு தி ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் நான் ஆல்ரெடி எழுதியிருக்கு. ஓகே, அந்த ப்ரோக்ராம் நம்ம ஸ்ட்ரைட்டா பார்க்கலாம். Let us come to the program. So solving the transcendental equation. இப்ப நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா sin x minus x e to the power 2x இந்த ஃபங்க்ஷனுடைய ரூட்டை கண்டுபிடிக்கிறதா வேல்யூ. ஸோ நல்லா புரியுதா பாருங்க. இந்த இடத்துல நீங்க வேற ஏதாவது ஃபங்க்ஷன்னா இந்த ஃபங்க்ஷன் இதில் போட்டுக்கணும். ஸோ இட் இஸ் given that f equal to inline function. இது வந்து என்னதுன்னா inline function. நம்ம fங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன், get a input a வேல்யூ, input b வேல்யூ, ரெண்டு வேல்யூ நான் வாங்கிக்கிட்டேன். சரி, முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய சி வந்து நான் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓல்டு சி ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இட்டரேஷன், இஃப் எஃப் ஆஃப் கேபிட்டல் ஏ ஸ்டார் எஃப் ஆஃப் கேபிட்டல் பி விச் இஸ் பாசிட்டிவ். இந்த இடத்துல ஏன் சார் எஃப் கேபிட்டல் எஃப் இருக்கீங்கன்னா நாங்க டிஃபைன் பண்ணது என்னோட இன்லைன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப்னு டிஃபைன் பண்ணேன். இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் ஏ அப்படின்னா நீங்க கொடுத்த ஏக்கு வேல்யூவை செக் பண்ணும். அதனுடைய வேல்யூவும் எஃப் ஆஃப் பியினுடைய வேல்யூவும் ஒன்னாக இருந்தால் இது பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, எஃப் ஆஃப் ஏயும் நெகட்டிவ், எஃப் ஆஃப் பியும் நெகட்டிவ்னா இதனுடைய மல்டிபிளிகேஷன் பாசிட்டிவ். எஃப் ஆஃப் ஏயும் பாசிட்டிவ், எஃப் ஆஃப் பியும் பாசிட்டிவ்னா இதனுடைய மல்டிபிளிகேஷன் பாசிட்டிவ். ஸோ இப்படி இருந்ததுன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், எஃப் பிரிண்ட் ஆஃப் தேர் மே நாட் பி a சொல்யூஷன் பிட்வீன், இந்த ஏக்கும் பிக்கும் இடையில சொல்யூஷன் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்றேன், மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். சி அப்படிங்கிற மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். வாட் இஸ் சி, ஏக்கும் பியினுடைய ஆவரேஜ் a plus b by 2. இப்போ ப்ரோக்ராம் லூப் ஆரம்பிக்கிற பாருங்க. while absolute value of old c minus c அப்படின்னு விடுறேன். இது என்ன old c minus c அப்படின்னா இதை நம்ம ப்ரோக்ராம்ல பார்த்தோம் இல்லையா. ப்ரோக்ராம்ல பார்க்கும்போது என்ன பண்ணோம், C1 C2 இது ரெண்டுக்கும் உள்ள தூரம் வந்து என்னோட தேவையான அளவுக்கு குறையணும். அப்போ அதுதான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகும் அப்படின்னா ஓல்டு சிக்கும் உள்ள சிக்கும் உள்ள தூரம் வந்து இந்த அதனுடைய வித்தியாசம் வந்து இந்த நம்பரோட பெருசா இருக்கிற வரைக்கும் நீ செய். ஓகே, அப்படின்னா எப்ப முடியும், இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த நம்பரோட சிறுசாயிட்டுனா ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். தட் இஸ் அன் ஐடியா. ஓகே, ஏன் அப்சல்யூட் போட்டிருக்கீங்க அப்படின்னா சில நேரத்துல சி பெருசாகும், ஓல்டு சி சிறுசாகும். ஓகே, அப்போ நான் கழிச்சிக்கும் போது நெகட்டிவ்னு வருமா, சில நேரங்கள்ல பாசிட்டிவ்னு வரும். இப்போ எனக்கு சி ஓல்டு சி பெருசு, சி சிறுசுன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் நம்பர் வரும். அப்போ இந்த வேல்யூ வந்து பெருசாவே ஆயிரும். புரியுதுங்களா? அப்போ நான் இது இந்த சி நான் எங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியலங்கிறதுனால நான் என்ன பண்றேன், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் திஸ் வெல்லோ வில் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நான் சொல்றேன். இது வந்து என்னன்னா எத்தனை 1 2 3 4 5 6 7 8 ப்ரெசிஷன். ஓகே, டாட்டுக்கு அப்புறம் 8 எலமெண்ட் சேமா இருக்கும்போது ப்ரோக்ராம் நிப்பாட்டி இருங்கிறது என்னுடைய அர்த்தம். சரி, இப்போ இதான் லாஜிக். இப்போ எஃப் ஆஃப் ஏ ஸ்டார் எஃப் ஆஃப் சி பாசிட்டிவ் அப்படின்னு என்ன அர்த்தம், ஏயும் சியும் ஒரே
சைன். ஓகே, ஏலையும் சிலையும் ஒரே சைன் இருக்கு. அப்ப ஏ விட்டுடலாம், சியை மட்டும் தான் எடுக்க போறேன். அப்ப ஏ ஈக்குவல் டு சி, ஏல பதிஞ்ச வேல்யூ வந்து டெலீட் ஆயிரும். இப்ப ஏல புது வேல்யூ யாரு, சி வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகே, இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், இது ரெண்டும் ஆப்போசிட் சைன்ல இருக்கும். ஆப்போசிட் சைட்ல இருந்ததுன்னா பிஏ விட்டுறணும், சிஏ எடுத்துக்கணும். ஓகே, அப்போ பிக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், சின்னு போட்டுக்கிறேன். ஓகே, இதான் இந்த இந்த ஒரு இடம் தான் இதனுடைய மொத்த ப்ராப்ளமே. இதான் ஏயும் சியும் சேமான சைனாக இருந்ததுன்னா ஏல வந்து சி ஸ்டோர் பண்ணிக்கிறேன், இல்லாத பட்சத்துல பில வந்து சியை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இப்போ ஓல்டு சி விச் இஸ் ஈக்குவல் டு இந்த சி, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா அந்த சியை போட்டுக்கிறேன். இப்ப புது சி யாரு அப்படின்னா இந்த ஏ, இந்த இப்போ இதுல ஏதோ ஒண்ணு மாறி இருக்கும், கண்டிப்பாக மாறி இருக்கும். ஒன்னு ஏல சி ஸ்டோர் ஆயிருக்கும், இல்லைன்னா பில சி ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ இது கண்டிப்பாக புது ஏ புது பி. அப்போ அது ரெண்டினுடைய ஆவரேஜ் பார்த்துக்கிறேன், சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பை 2. அவ்வளவுதான். இப்போ மறுபடியும் உள்ள போகும், ரன் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ ஓல்டு சி யாரு, இங்க கால்குலேட் பண்ணி வச்சது இந்த சி, ஓல்டு சி விச் இஸ் ஈக்குவல் டு சின்னு வச்சிருக்கோமா, அது வந்து இங்க ஸ்டோர் ஆயிரும். மைனஸ் இப்போ புது சி கண்டுபிடிச்சிருக்கோமா இது. இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து இதை விட பெருசா இருக்கா, மறுபடியும் உள்ளவா, மறுபடியும் அப்படியே செஞ்சுக்கிட்டே வரும். கடைசியில எப்போ இதனுடைய டிஃபரன்ஸ் வந்து லெஸ் தென் இந்த டிஜிட்டா வருதோ அப்ப நான் ரூப்பை விட்டு என்ன பண்ணிடுவேன், வெளியே வந்துடுவேன். இந்த ரூட் இஸ் அப்படின்னு போட்டு இந்த சியை வந்து என்ன பண்றேன், பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இஸ் த ஐடியா. புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். ஸோ இப்போ ரன் பண்ணி காட்டுறோம் பாருங்களேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஸோ இது எனக்கு நான் ஒரு இதுல இருந்து தான் எடுத்திருக்கேன், ஒரு நியூமரிக்கல் அனாலிசிஸ் புக்ல இருந்து தான் எடுத்தேன் இந்த ப்ராப்ளத்தை. ஓகே, ஸோ என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ. இதனுடைய வேல்யூ வந்து -3 பாயிண்ட் ஏதோ வந்துச்சு. ஸோ ஐ மே கிவ் திஸ் இஸ் மைனஸ் ஏ வேல்யூ வந்து என்னது மைனஸ் ஐ கிவ் இட் பி -5 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, என்டர் த பி வேல்யூ அப்படின்னு கேக்கு, ஐ மே கிவ் -1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஏன்னா எனக்கு தெரியும் இதனுடைய சொல்யூஷன் என்னது அப்படின்னா -3 பாயிண்ட் ஏதோ இருந்தது புக்ல, அதுதான் நான் அதனாலதான் இந்த ப்ராப்ளத்தை கொடுத்தேன். ஸோ த சொல்யூஷன் இஸ் -3.135666 அப்படி போய்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன்.